ஒரே நாள் இரவில் ஈரானை அழிக்கப் போவதாக எச்சரித்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திடீரென தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியுள்ளார். 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக போரை நிறுத்துவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதனை ஈரானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. போர் நிறுத்த அறிவிப்பு இந்தியாவிலும் உலகளவிலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து பொருளாதார வல்லுநர் கணபதியிடம் கேட்கலாம். வணக்கம் சார். போர் தொடங்கியதிலிருந்து எரிபொருள் தட்டுப்பாடு, பங்குச்சந்தை வீழ்ச்சி என உலகம் முழுவதும் பல பாதிப்புகள் ஏற்பட்டது. அவை தற்போது சீராக தொடங்குமா சார்? இது 2 வாரத்துக்கு தான் சீஸ்ஃபயர் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஷார்ட் டேர்ம்ல ஒரு சுருக்கமா சொல்லணும் என்றால் பங்கு சந்தை கரெக்ட் ஆகும், மேலே சில ஈக்விட்டிஸ் எல்லாம் போகும், கொஞ்சம் அந்த வோலட்டாலிட்டின்பாங்க அது குறையும். அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பணத்தை வெளியில் எடுத்துட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் குறையும் என்று நம்புகிறேன். இந்தியன் ரூபியும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும், டாலருக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் என்று நினைக்கிறேன். ஆயில் பிரைசஸ் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சு விட்டது. பிரெண்ட் நல்ல ஷார்ப்பாக இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அது ஒரு கண்டிப்பாக நம்ம இம்போர்ட் பில் குறையும், அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஏவியேஷன், அதாவது பிளேனு, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏன்னா டீசல் அந்த விலையெல்லாம் குறையிறதுனால இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஹாலிடே சீசன். மே ஜூன் எக்ஸாம்ஸ் கிடையாது, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. இது ஒரு மாதிரி அன்சர்டனாக இருந்தது, இதுக்கும் நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அப்புறம் டெஃபினட்டாக அந்த ஜனங்களிடையே அந்த டிஸ்கிரிஷனல் ஸ்பெண்டிங்பாங்க, அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அர்பன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜனங்க கொஞ்சம் சேவிங்ஸை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா இது 2 வாரம் தான். இந்த வார் பார்த்தீங்கன்னாக்க பல அப்ஸ் பல டவுன்ஸ் இருந்திருக்கு, அதனால கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கும். இஃபெக்ட் சுருக்க சொல்ல போனால் பாசிட்டிவ், ஆனால் டெம்பரரி. இன்னும் 1 வாரம் கழிச்சு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஷிப்பிங் ரூட்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஹார்மூஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 55,000 கப்பல்கள் மர்ச்சன்ட் ஷிப்ஸ் இருக்கிறது. ஹார்மூஸ்ல ஒரு நாளைக்கு 140 கப்பல் போகிறதுக்கு நிலையில இந்த சண்டை உருவாகியது. இது கொஞ்சம் திருப்பி ஆரம்பிச்சதுனாக்க நமக்கு ஆயில் அதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிடும். பம்ப் அளவில் பங்க் அளவில் கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் அவைலபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்பிஜியும் நார்மலாக ரெஸ்யூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அப்புறம் கமாடிட்டி ஃப்ளோஸும் திருப்பியும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ குளோபல் சப்ளை செயின்பாங்க, அது ஒரு வாரத்துக்குள்ள நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இது சீஸ்ஃபயர் டெம்பரரின்றத அழுத்தி சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில எப்படி உருவாகும் 2 வாரம் கழிச்சு என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஷார்ட் ரன்ல இட் இஸ் அ வெரி வெரி குட் ஹேப்பனிங். காலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல செய்தி இருந்தது. எல்லோரும் படுக்க போகிறத நேற்று ராத்திரி ரொம்ப வரிடா இருந்தாங்க, அது இப்போ போயிடுச்சு என்று நாம் மகிழ்ச்சி அடையலாம். சார், இன்றைய பங்கு சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? அப்வர்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் நல்ல கரெக்ட் மேலே போகும், அது நல்லது தான். அது நான் முன்பு சொன்ன போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் பணத்தை எடுக்கிறது நிறுத்துவாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். மார்க்கெட்ஸ் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். 700 to 800 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் கரெக்ட் ஆகும், பட் மற்ற இதெல்லாம் ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் அக்ராஸ் செக்டர்ஸ் வந்துடும். சார், தங்கம் வெள்ளி விலை நிலவரத்துலலாம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? தங்கம் எப்படியும் இந்த சண்டை வந்தபோது குறைஞ்சிருந்தது. அது டெஃபினட்டா இன்னொரு 6 மாதம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டில் பி த சேஃப். ஸோ திருப்பியும் இன்னொரு 1 or 2 வீக்ஸ்ல மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 6 மாசத்துல ஜாஸ்தி ஆகும் என்று நம்புகின்றேன். அது மட்டும் இல்லை, கண்டிப்பா அது கோல்டு வில் கோ அப். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.
ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தத்தால் ஆசிய பங்குச் சந்தைகளில் ஏற்றம் நிலவி வருகிறது. போர் நிறுத்த அறிவிப்பால் சர்வதேச பங்குச் சந்தைகளில் ஏற்றம் நிலவி வருகிறது. இந்திய பங்குச் சந்தைகளிலும் இன்று ஏற்றம் நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஒரு கப்பலுக்கு ரூபாய் 18.5 கோடி கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது ஈரானின் போர் நிறுத்த நிபந்தனைகளில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலித்தால் எரிபொருள் கட்டணம் உயரும் அபாயம் இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஒரு கப்பலுக்கு ரூபாய் 18.5 கோடி கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது ஈரானின் போர் நிறுத்த நிபந்தனைகளில் முக்கியமானது.